வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல், பல ட்ரோன்கள் அழிப்பு. வளைகுடாவில் வெடித்த போர் நிறுத்த சொல்லும் வரை ஈரானை தாக்குங்கள், ட்ரம்பின் உத்தரவால் கடும் பதட்டம். பிரசல்ஸில் கட்டுமான பணியிடத்தில் பயங்கர தீ விபத்து, பலர் உயிரிழப்பு, 6 பேரை தேடும் தீவிரம். அமெரிக்கா ஈரான் மோதல் குறித்து ஐநா எச்சரிக்கை. அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். பயங்கரவாதிகளுடனான மோதலில் ராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழப்பு. உக்ரைனிடம் கனடா மற்றும் பிரிட்டன் விடுத்துள்ள கோரிக்கை. பிரித்தானியா நடைமுறைக்கு வரவுள்ள புதிய தடை தொடர்பான விரிவான செய்திகள். பஹ்ரைனில் உள்ள ஆயுத களஞ்சிய கூடங்களையும் குவைத்தில் அமெரிக்க ட்ரோன்கள் ஏவப்படும் தளங்களையும் தாங்கள் அளித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்தோடு இதன்போது பல அமெரிக்க ட்ரோன்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் குற்றங்கள் தொடரும் வரை ஆக்கிரமிப்பாளருக்கு எதிரான பழிவாங்கலும் தண்டனையும் தொடரும் என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் மீண்டும் தொடரப்பட்டால் அவை மேலும் பல ஆச்சரியமூட்டும் பதிலடி தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது விரோத போக்கை தொடரும் வரை இப்பிராந்தியத்திலிருந்து ஒரு துளி எண்ணெய் உள்ளது எரிவாயு கூட ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை மேலும் தாமதப்படுத்த மட்டுமே வழிவகுக்கும் எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் போதும் என்று சொல்லும் வரை ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களே தமது இலக்குகள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். செவ்வாயன்று பேக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் வரை நாங்கள் அவர்களின் மின் உற்பத்தி நிலையங்களை செயலிழக்க செய்வதுடன் அவர்களின் எல்லா பாலங்களையும் தகர்ப்போம் என்று அவர் மேலும் எச்சரித்தார். இதேவேளை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஈரான் படைகள் 7 வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தளபதி தெரிவித்துள்ளார். மேலும் அண்டை வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரான் பல ஏவுகணைகளையும் ஆளில்லா ட்ரோன்களையும் ஏவியுள்ளதாக தெரிவித்த அட்மிரல் கூப்பர், பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய செயல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் குற்றங்கள் தொடரும் வரை ஆக்கிரமிப்பாளருக்கு எதிரான பழிவாங்கல்களும் தண்டனையின் தொடரும் என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் மீண்டும் தொடரப்பட்டால் அவை மேலும் பல ஆச்சரியமூட்டும் பதிலடி தாக்குதலை சந்திக்க நேரிடும் எனவும் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள பெரிய கட்டிட மறுசீரமைப்பு கட்டுமான பணியிடத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தின் 2 மின் தூக்கிகளில் ஒன்றில் உயிரிழந்த 2 அல்லது 3 தொழிலாளர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் தொழிலாளர் ஆய்வுத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து நேரிட்ட போது கட்டுமான பணியிடத்தில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்துள்ளனர். இந்த தீ விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு பணிபுரிந்த 6 தொழிலாளர்களை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. கட்டிடத்தின் கீழ்த்தளங்களில் முதலில் பற்றிய தீயை அணைக்கும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து கட்டுகள் கொண்டு வந்தனர். இருப்பினும் மின் தூக்கி பாதைகள் வழியாக பரவிய தீப்பிழம்புகள் கட்டிடத்தின் நிலத்தடிப்பு தளத்திலும் புதிய தீ விபத்தை ஏற்படுத்தியதனால் மீட்பு பணியில் சவாலான சூழல் நிலவியதாக பெல்ஜிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மீண்டும் வெடித்துள்ள நேரடி மோதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியம் மற்றும் அதை கடந்து வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரும் பின்னடைவு என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வோல்கர் துர்க் எச்சரித்துள்ளார். மீண்டும் தொடங்கியுள்ள இந்த நேரடி மோதலானது இப்பிராந்தியத்தில் அமைதி முயற்சிகளை சீர்குலைப்பதுடன் நிலைத்தன்மையற்ற சூழலை மேலும் ஆழமாக்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் மனித உரிமைகளுக்கு கடுமையான ஆபத்துக்கள் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்களும் ஹார்முஸ் நீரிணையிலும் பிராந்தியத்தில் பிற நாடுகளுக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் இராணுவ மோதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக வெளியாகும் செய்திகள்
மிகவும் கவலை அளிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் தாக்கம் இப்பிராந்தியத்தை கடந்தும் உலகளவில் எதிரொலிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் இருதரப்பும் உடனடியாக ராஜேந்திர பேச்சுவார்த்தை, பொறுமை மற்றும் பதட்டத்தை தணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் தங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு மாலி. இந்நாட்டில் IS, அல்-கொய்தா உட்பட பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள், ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. மாலியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிற நிலையில் அந்நாட்டின் அதிபராக இராணுவ ஜெனரல் அசிமே கொமிடா செயல்பட்டு வருகிறார். இதனிடையே மாலி அரசுக்கு ரஷ்யா ஆதரவு அளித்து வருகிற வேளை இராணுவத்துக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் நடந்து வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் தலைநகர் பாமாகோ உட்பட பல்வேறு நகரங்கள் மீது அல்-கொய்தா உட்பட பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி வடக்கு நகரங்களான அக்லிகல், அனிபிஸ், கோபா, கெனிபரா உள்ளிட்ட நகரங்கள் மீதும் தாக்குதலை பயங்கரவாதிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். வடக்கு மாலியை தனி நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசுக்கு எதிராக தாக்குதலை கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாதிகள் மீது இராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள போதும் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டிலுள்ள நகரங்களையும் இராணுவம் மீட்டு வருகிறது. இந்நிலையில் மாலியின் வடக்கு நகரமான அனிபிஸை பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து இராணுவம் மீட்டுள்ளது. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த மோதலில் இராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மற்றும் பிரிட்டனை சேர்ந்த பல குடும்பங்கள் உக்ரைனிலிருந்து இணையம் வழியாக விற்பனை செய்யப்படும் உயிருக்கு ஆபத்தான ரசாயன பொருளின் விற்பனையை கட்டுப்படுத்துமாறு உக்ரைன் அரசிடம் வலியுறுத்தியுள்ளன. இந்த ரசாயனத்தை உணவு பாதுகாப்பு பொருளாக கூறி விற்பனை செய்ததால் பல இளைஞர்கள் உயிரிழந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உக்ரைன் தேசிய காவல்துறை அந்த ரசாயன தற்போதைய சட்டங்களின் கீழ் சட்டவிரோதமானது அல்ல எனவும் அது உணவு பாதுகாப்பு பொருளாக விற்பனை செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குற்ற செயல் தொடர்பான உறுதியான தகவல்கள் கிடைத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. பிரித்தானியாவில் 11 வயதினருக்கு இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தீர்மானித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இரவு நேரத்திலிருந்து அதிகாலை 6 மணி வரை இந்த வயது பிரிவினரின் சமூக ஊடக பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட உள்ளது. சிறுவர்களின் மனநலனை பாதுகாத்தல், இணைய அடிமைத்தனத்தை குறைத்தல் மற்றும் சமூக ஊடகங்களின் பாதகமான தாக்கங்களை கட்டுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காகவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் விமர்சகர்கள் இந்த முன்மொழிவுகளை குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இந்த முன்மொழிவுகள் முழுமையான அணுகுமுறை இல்லாதவை என்றும் தவறவிடப்பட்ட வாய்ப்பு என்றும் வர்ணித்துள்ளனர். மேலும் இந்த சட்டங்கள் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.